ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இருக்கிற பதிவில் ஸ்மெல் த ரோசஸ் ஆல் த வே அப்படிங்கிறது நம்ம பற்றி பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக லைஃப்பில் எல்லாருமே ஒரு பிளான் வச்சுருப்பாங்க. இதுதான் ஸ்டார்ட்டு, அதுதான் ஃபினிஷ் வந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களோட நினைப்பாக இருக்கலாம். பட் ஸ்மெல் த ரோசஸ் ஆல் த வே அப்படிங்கிறதுனா அந்த ஜேர்னியவே நம்ம ரசித்து பார்க்கணும் அப்படிங்கிறது. சும்மா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ நாளைக்கு நம்ம ஏதாவது பிக்னிக் போகிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன குழந்தைக்கு சொன்னீங்கன்னா, அந்த குழந்தை அந்த பிக்னிக் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அதை என்ஜாய் பண்ணுமா? கண்டிப்பாக கிடையாது. அது என்ன பண்ணும்? நாளைக்கு நான் பிக்னிக் போகிறேன்னு அப்படி துள்ளி குதிச்சு, அதுக்கு நாளைக்கு என்ன ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கணும், சிப்ஸ் வேணும், அது வேணும், இது வேணும்னு என்னெல்லாம் சாப்பிட போகிறோம். ராத்திரி முழுக்க கனவே அதுக்கு பிக்னிக் தான். அது காலங்காத்தால் இன்னுமே சுருக்கமாக எழுந்துருவாங்க. வேலையெல்லாம் வேகமாக செஞ்சுட்டு அந்த பஸ்ஸிலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணி போய் அங்கே அப்படியே அட்டகாசம் பண்ணி வந்துட்டு அதுக்கப்புறமும் 15 நாள் அந்த பிக்னிக் போன அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்மெல் த ரோசஸ் ஆல் த வே அப்படிங்கிறது. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன நிகழ்வுகளை நம்ம ரொம்ப ரசித்து நம்மளோட லைஃப்பை கொண்டு போகணும். எதுவுமே இதுக்கு அடுத்தது அது அடுத்துக்கு அடுத்தது அப்படிங்கிறது நம்ம நினச்சிட்டே போகணும் அப்படிங்கிறதுனா நம்மளால் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்மளால் ரசிக்க முடியாமல் போயிடும். அப்போது பெருசாக நம்ம வாழ்ந்தோம் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸ்மெல் த ரோசஸ் ஆல் த வேனா காலையில் நம்ம எழுந்ததுலேருந்து நம்ம ராத்திரி தூங்குற மட்டும் கடவுளுக்கு நிறைய விஷயத்துக்கு நம்ம நன்றி சொல்கிற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கிறது நல்லதாக நடக்கும். அதுக்கு நம்ம மற்றவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதாக இருக்கும். கெட்டது நடந்தது அப்படிங்கிறதுனாலும் அதில் ஏதாவது நம்மளுக்கு நல்லது தான் அப்படிங்கிறத நினச்சிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். இப்படி நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படின்றதுனா நம்மளுக்கு மனப்பக்குவம் நல்லபடியாக வேணும். ஏன்னா நம்ம இல்லைன்னா அப்படியே அவசரமாக ஒரு நாளுக்கு அடுத்தது ஒரு நாள் அப்படியே போயிட்டுருப்போம். நம்ம டெஸ்டினேஷன் வந்தால் தான் நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுனா சிலப்போ அது சக்ஸஸ் இல்லாமையும் இருக்கலாம். அப்போ நம்ம இந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணாமல் போயிடுவோம். லைஃபே முடிஞ்சு போகிற மாதிரி ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லைஃப் ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணிவிட்டு நம்மளும் ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக ரொம்ப ரசித்து ருசித்து நம்மளோட லைஃப்பை கொண்டு போகலாம். ஸ்மெல் த ரோசஸ் ஆல் த வே.